பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா. இது ஒரு பண்டிகை. இப்போ நம்ம பொதுவாக பண்டிகை எப்படி கொண்டாடுவோம்? ஆமாம், பண்டிகைனால நம்ம பார்க்கறதுக்கு என்ன இருக்கணும்? நல்ல ஒரு விலை உயர்ந்த வஸ்திரத்தை வாங்கி என்ன பண்ணுவோம்? அது அணிந்திருக்கும் போதே கேட்பாங்க, எங்கே வாங்கினது நம்ம கேட்டால் தான் நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது, பண்டிகையை எப்படி கொண்டாடுவோம்னா, வீட்டில் என்ன பண்ணுவோம்? நல்ல உணவு இல்லை ஏதாவது பலகாரம் பண்ணுவோம், செய்வோம். அல்லேலூயா. ஆனால் இந்த பண்டிகை என்பது வஸ்திரத்தினாலும் பலகாரத்தினாலும் அல்ல, ஆவியினாலே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆவியில களி கூறுகிறோம்? மரியாள் சொன்னார்கள், என் ஆவி கர்த்தருக்குள்ள களி கூற வேண்டும். கவனிங்கள், இந்த சரீரத்துக்குள்ள அவருடைய ஆவியை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளோ வசதி படைத்தனாக இருக்கலாம், இந்த கையளவுக்கு இருக்கிற இருதயத்தை தாங்கி கொள்ளாமல் அவனை மாய்த்து கொள்ளுகிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும், யோபுக்கு வந்த போராட்டத்தை பார்த்தீங்களா? அந்த கையளவு இருதயத்தில் கர்த்தர் பொறுமையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார்னா, இந்த சரீரத்தில், இந்த ஆத்மாவில் அவருடைய ஆவியை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறது தான் பெந்தேகோஸ்தே. பெந்தேகோஸ்தேனா என்ன? பெந்தேகோஸ்தேனா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஆவினான். அதுக்கு என்ன அர்த்தம்? 50வது நாள். அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வேதத்தை திறந்துருக்கிறீங்களா? விரிவாக பார்க்கணுன்னு எல்லா கண்ணும் இப்படி பார்க்குது. ஐயா, என்ன ஏற்கனவே 11 மணி தான் முடிப்பார், இன்னும் விரிவாக பார்க்கணும். நான்லாம் உங்களை சரியான நேரத்தில் முடித்தேன். அல்லேலூயா. அப்போ 50வது நாள், 50வது நாள் நம்ம எப்போதும் நம்ம பண்ணணும், கால்குலேஷன் பண்ணணும். அல்லேலூயா. எப்படி 50வது நாள்? நீங்கள் முதலாவது நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். லேவியராகமம் 23 மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க வேண்டும். 7 நாள். அப்போ இங்க எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? கொண்டு வர்றாரு. கொண்டு வர்றது குறித்து அந்த கொண்டு வர்றாருல்ல, அதுக்கு என்ன முதல் பண்டிகை? அது பஸ்கா. பஸ்கானா என்ன அர்த்தம்? பஸ்கானா என்ன அர்த்தம்? எகிப்திலிருந்து அடிமைதனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாய் கொண்டு வந்தது. அல்லேலூயா. இப்போ இந்த பஸ்கா முதல் நாள்ல இருந்து 7 வாரம், 7 எவ்வளவு? 49. அல்லேலூயா. நீங்க 16ஆம் வசனம் வாசிங்க. 16. ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இங்கே 7 வாரமும் அவர்கள் போஜன பலிகளை அவர்கள் என்ன பண்ண ஆசரிக்க வேண்டும். அப்ப 7 வாரம் 49, 49வது அடுத்த நாள் 50வது நாள். அல்லேலூயா. அதுதான் பஸ்கா பண்டிகை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? இந்த பண்டிகை கொண்டாடும்படியாக கர்த்தர் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஆவிக்குள்ளாக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டிலே அவர் எழுதிய கட்டளையை அவர் மோசேக்கு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் என்ன கொடுத்தாரு? இருதய பலகைகளை எழுதி கொடுக்கிற ஆவியின் பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுங்க. நம்ம யாரா இருக்கிறோம்? ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். ஆவி உற்சாகம் உள்ளது. கையை கொடுக்க மாட்டீங்களா? பக்கத்துல ரொம்ப கோபமா
கையை எங்கே வாங்கிட்டு போகிறாங்க, கையில் இருக்கிற மோதிரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க பயமா. பக்கத்தில் கையை கொடுங்க. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம். அப்போ இந்த மாம்சம் என்ன பண்ணணும்? பலவீனம். அல்லேலூயா. இந்த மாம்சம் பலவீனம், உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்துக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சம் சொல்ல என்ன பண்ணும்? ஆண்டோடைய வார்த்தைன்னா மாம்சத்துக்கு பிடிக்காது. அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு பிடிக்காது பாரு. அல்லேலூயா. ஆனால் ஆவி என்ன செய்யும் தெரியுமா? உன்னை அதிகமாக ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார வைக்கும். அல்லேலூயா. மோசே இரவும் பகலும் 40 நாள் மலையில் என்ன பண்ணாரு? அவர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தார். அவருடைய முகம் எப்படியா இருந்ததான்? பிரகாசமா இருந்ததான். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிரகாசத்தை இயேசு மூலம் நமக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ இந்த பண்டிகை அனுசரிக்க சொல்றாரு. எத்தனை பண்டிகை மொத்தம்? எத்தனை பண்டிகை? இதெல்லாம் எழுதி வச்சுங்க. திருப்பி திருப்பி நான் உங்களை கேட்கறதா இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் 7 பண்டிகை என்ன பண்றாரு? 7 வாரத்துக்கு 7 பண்டிகை நியமிக்க சொல்றார். முதல் பண்டிகை எழுதிங்க, பஸ்கா பண்டிகை. அல்லேலூயா. முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. இரண்டாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. மூன்றாவது முதற் பலனாகிய பண்டிகை, அறுவடை பண்டிகை. நாலாவது பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஐந்தாவது எக்கால பண்டிகை. ஆறாவது பாவ நிவாரண பண்டிகை. ஏழாவது கூடார பண்டிகை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த 7 பண்டிகைகளை கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆசரிக்க வேண்டிய நியமத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பண்டிகைலாம் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கமா பண்ண போறேன். அப்ப பஸ்கா என்னது? 7 பண்டிகை இயேசு உள்ள இருக்கிறார். நீங்க 7 பண்டிகையில இயேசு அப்பா பார்க்க முடியும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு மனிதன், நீங்க பழைய ஏற்பாட்டு ஏன் வச்சிருக்காரு தெரியுமா? இயேசு வரப்போகிறார் என்கிற நிழலாட்டத்தை கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க ஈசாக்கு மலை மேலே என்ன பண்ண போனாங்க? பலி கொடுக்க போனாங்க. ஆனால் இயேசுவை கொல்கதா மலைக்கு பலி கொடுக்க போகிற நிழலாட்டத்தை கர்த்தர் அங்கே ஈசாக்கு மூலம் நம்ம பார்க்குறோமா இல்லையா? அல்லேலூயா. இப்போ யோசேப்பு எவ்வளவுக்கு விற்றாங்க? எவ்வளோ? 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட போகிறார் என்பதை கர்த்தர் அங்க முன்னாடி காட்டுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பழைய ஏற்பாடு ஒவ்வொன்றும் இயேசுவை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப பஸ்கா என்றால் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, அங்கு எகிப்திலிருந்து விடுதலையாகும்படியாக அங்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையாகும்படியாக இயேசு உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அப்ப எகிப்திலிருந்து வந்த ஜனங்களுக்குள்ள என்ன இருந்தது? விட்டுட்டாங்களா? எகிப்துல இருந்து வந்துட்டாங்க தவிர, ஆனா எகிப்துல இருக்கிற அந்த சுவாபம் அப்படியே இருந்தது. இன்னைக்கு நமக்குள்ள எப்படி இருக்குது? வந்துட்டோம் உள்ள, ஆனா பழைய சுவாபம் இன்னும் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. அப்போ இயேசு உங்களுக்குள்ள வருவாருனால் பழைய சுவாபம் என்ன பண்ணணும்? பழைய மனுஷன் களைந்து போடணும். ஒரு ட்ரெஸ் 3 நாள் போடுவீங்களா? என்ன ஆகும்? 3 நாள் போட்டா என்ன ஆகும்? கையை எப்படி தூக்குனீங்கன்னா அவன் பக்கத்தில் தொப்புன்னு வந்துடுவான். நம்ம நினைப்போம் உனக்குள்ள வல்லமகுது இல்லை. உன் ட்ரெஸ்ஸில் 3 நாளாக நீ ஒரே இடத்துல படுத்து எழுந்து உக்காந்து, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 3 நாள் குளிக்காமல் இருந்து பாரு, பக்கத்தில் இப்படி வரும், இப்படியே போவான். அவன் பார்க்கும் போதே தெரிஞ்சுக்க என்னதோ நடக்குதுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏசு பாருங்க, அப்போ இந்த சரீரத்துக்கே தினந்தோறும் குளிக்கணும். அல்லேலூயா. நமக்குன்னா தண்ணி பஞ்சமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, ராஜஸ்தானில் தண்ணி எடுக்கிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் நடந்து போகிறான். ஆனால் ஆண்டவர் போர் வாட்ரு, பம்பு தண்ணி எல்லாமே கொடுத்தோம். நாளைக்கு குளிச்சுக்கலாம், நாளைக்கு குளிச்சுக்கலாம். அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கே உனக்கு இவ்வளோ அசதினா ஆவியினால நிரப்பப்படுவதற்கு நீ எவ்வளோ உற்சாகமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே புளித்த மாவு அப்ப பண்டிகை. அப்போ இங்கே இஸ்ரவேலரை இந்த பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? அப்பத்தில் என்ன இருக்கக்கூடாது? இப்போ புளிப்புனா என்ன? புளிப்புனா என்ன? புளிப்பு இல்லைன்னா என்ன? உங்களை தான் கேட்குறேன். என்ன நாத்திகமாக வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க? என்னது பழசு? என்ன பாவம்? இப்படியே கேட்டணும், பழைய மாவாம், அதனால சப்பாத்தி சுட முடியாது. அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரியவர்கள். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நம்ம ஆவிக்குரியவர்கள்.
அல்லேலூயா. வாசிங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:8. 1 கொரிந்தியர் 5:8 வாசிங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோடு துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல துப்புரவு உண்மை என்றும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. அப்ப புளிப்பு எதை காட்டுகிறது? துர்க்குணம், பொல்லாப்பு. இன்னும் உங்களுக்குள்ள குணம் மாறாட்டம், இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிற சுவாபம் மாறாட்டம், இதுதான் புளிப்பை காட்டுகிறது. புளிப்பு இல்லாதது எதை காட்டுதுன்னா துப்புரவு. அது என்ன? பரிசுத்தம். ஆமென். உண்மை. அவரை ஆவியோடு உண்மையோடு என்ன பண்ணணுமா? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி நாம் புளிப்பில்லாதவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் கர்த்தரை ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? உண்மையோடு பரிசுத்தம் எப்படி ஆராதிக்கணும்? ரோமர் 12:1 சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு பிரகாரம் நீ புளிப்பில்லாத ஒரு அப்ப பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றால் உன் சரீரத்தை ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். உன் சரீரத்தையும் ஆத்மாவை ஒப்பு கொடுக்காம எவ்வளவுதான் நீ கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இந்த பாட்டு பாடினாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு. அல்லேலூயா. காலையில மாலையில பாடினாலோ உன் சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமல் உன் இஷ்டம் போல உன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு எதை பார்க்கணுமோ எதை பேசணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு காலையிலும் மாலையிலும், காலையில் எழுந்துக்க மாட்டேது, காலையில் எத்தனை மணிக்கு வந்துருப்போம்? 9 மணிக்கு. ஆனால் பாட்டு பாரு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. அப்பா என்ன பண்ணுவார்? அடிப்பார் உன்னை. அல்லேலூயா. எழுந்துட்டு 8:30 மணிக்கு எழுந்துட்டு கோட்டு வாயோடு போயிட்டு டீயை குடிச்சிட்டு காலையிலோ மாலையிலோ. ஏன் எங்களை ஏன் சொல்ற? எத்தனை மணிக்கு? காலையில். இயேசு 4ஆம் ஜாமத்தில் என்ன பண்ணாராம்? 4ஆம் ஜாமத்தில் என்ன பண்ணாராம்? அப்ப சாயங்காலம் 6 மணிலேருந்து 4ஆம் ஜாமம் 3 மணி வரைக்கும் இயேசு ஜெபம் பண்ணுகிறாரு. அந்த ஜெபத்தின் வல்லமை என்ன தெரியுமா? அங்க சீஷர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். 4ஆம் ஜெபத்தில் கடல்ல நடந்து வர்றாரு. சத்துறாங்க, பயமுறுத்தி கொண்டிருக்கிறோம், அலறுதல் உண்டாக்குறோம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றோம், படுக்கும் போது என் வீட்டில் ஏதோ ஒன்று அமுக்கிற மாதிரி இருக்குது. அமுக்கம்தான். நீ ஜெபம் பண்ணாம பார்த்தா அமுக்கம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்துட்டு வீட்டில் கண்ட படத்தையும் பார்த்துட்டு நாடகம் பார்த்து நைட்டில் என்ன ஆகுது? பிசாசு அமுக்கம்தான். இருக்கிற இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பார்த்துட்டு பயம் வந்தோன்னு ஏசப்பான்னு கூப்பிடுறது. என் முன்னாடியே நீ கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது சத்துரு உன்னை தொடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்டவர் இந்த பண்டிகையை நியமிக்கிறார். அல்லேலூயா. இங்கே வாரங்கள் பண்டிகை, அறுப்பு பகுதி பண்டிகை என்று கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. வாசியுங்கள் நீங்கள் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 16:10. அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தக்கதாக உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாக பகையை செலுத்தி. அல்லேலூயா. இப்ப இந்த வாரங்கள் பண்டிகை, அறுப்பு பண்டிகை. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அறுக்கத்தக்கதாய் உன்னை ஆசீர்வதித்து உன் பிள்ளைகளை பெருமைப்படுத்தி உயர்த்தி இருக்கிறாரே. இதுதான் முதற் பலனாகிய பண்டிகை. இதுதான் என்ன பண்றோம்? அதுதான் கேட்கிறோம். நான் ஆண்டவருக்கு முதல்ல எடுத்து வந்து கொடுக்கணுமா? எதை கொடுக்கணும்? முதற் பலனை கொடுக்கணுமா? நான் சொல்றேன், உன் வருமானத்தில் கர்த்தருக்கு முதல் பலனை முதல் வாரத்தில் நீ கொடுக்கணும். 4ஆவது வாரம் 3ஆவது வாரம் கொடுத்தினா அந்த பலனில் கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டார். அல்லேலூயா. அறுவடை, உன்னை அறுவடை பண்ணும்போது நேற்று 2 நாளுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், தெலுங்கானாவில் ஒரு விவசாயி நல்லா அறுவடை செய்தது. அவர் பார்த்தீங்கன்னா எகிரி எகிரி குதிக்கிறார், எகிரி எகிரி குதிக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அந்த விவசாயிக்கு தான் தெரியும், நான் அறுவடை பண்ணும்போது எவ்வளவு கண்ணீரோடு எவ்வளவு வேதனையோடு நான் விதைத்திருக்கிறேன். இன்னைக்கு நல்லா விதைந்து இருக்கிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த முதற் பலனை நீ எப்படி கொண்டு வரணுமா? மனப்பூர்வமா கொண்டு வரணும். அல்லேலூயா. இது நீ சபைக்கு கொண்டு வரல, ஊழியக்காரனுக்கு கொண்டு வரல, கர்த்தருக்கு கொண்டு வருகிறார். இது அறுவடையின் பலனை எப்படி கொண்டு வரணும்? முதல் வாரத்தில் நீ எடுத்து வச்சு கொண்டு வரணும். நான் யோசித்தேன், இந்த முதற் பலன் யாருன்னு பார்த்தேன். அது யாரு பார்த்துருமா? முதல் பலனே யாரு? இயேசு. வாசிங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20. கிறிஸ்துவோ மரித்தோரில் எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். யோசிச்சு பாருங்க, நம்ம இங்க இந்த நியாய பிரமாணத்தின்படி நம்முடைய பண்டிகை கர்த்தர் முதல் கனியை எடுத்துன்னு வர சொல்றாரு. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் ஆபேலின் காணிக்கை கர்த்தர் காயின் காணிக்கைய ஏன் தெரியுமா? அவன் கொழுமையானதையும் அவன் உற்சாக மிகுதியாய் கர்த்தருக்கு கொண்டு வந்தான். கர்த்தர் அவனையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை காணிக்கையா கொடுக்க சொல்ல, உனக்கு உண்டானவைகள் முதல் பலனை கர்த்தருக்கு கொடு. நான் யோசிச்சேன், இந்த முதற் பலன் யார்? இயேசு. பாருங்க, அங்கே நம்மளை கொடுக்க வச்சு உங்க பிள்ளைகளை கொடுக்க வைக்கல, உனக்கு உண்டானதை கொடுத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த புதிய ஏற்பாடுல சத்துரு உன்னை பாதாளத்துக்கு போய் உன்னை நரகத்துக்கு உன்னை நிறுத்த வேண்டிய உங்களை இயேசு பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரனை முதற் கனியாய் உனக்கு கொடுத்து, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒரே பேரான குமாரனாகி வாசிங்க. ஒரே பேரான குமாரனை எவனோ நித்திய ஜீவனை அடையும்படி அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இயேசு நினைச்சா வெள்ளியும் பொண்ணு அங்க அனுப்பலாம். ஒரு கல்லே அங்க அனுப்பும் போது இன்னைக்கு பூமியில பல கோடி போகுது. அல்லேலூயா. அப்ப இயேசு வரணும்னு அவசியமா? ஒரே பேரான முதற்கனியை பிதாவாகிய தேவன் இயேசு நமக்கு கொடுத்தார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? சபைக்கு முதல் கனி கொடுக்கணுமா? சபைக்கு நான் ஆண்டவருக்கு முதல் எடுத்து கொடுக்கணுமா? ஆண்டவர் தன் ஜீவனே உனக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை நடக்கிறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நடக்க முடியாமல் கால்கள் செயலிழந்திருக்கிறது, இருதயம் செயலிழந்திருக்குது. நீ நினைக்கிறாயா? ஆனா உன்னிடத்துல உனக்கு உண்டானதை அறுவடையில நீ கொடுக்கிறதுக்கு என்ன பண்ற? யோசிக்கிற. ஆனா தேவன் அப்படி இல்லை. தான் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை உங்களுக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு ஒப்பு கொடுத்தபடினால் அவர் நம்ம மேல என்ன பண்ணாராம்? அன்பு கூர்ந்தார். அதனாலதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது அன்பான சபையை உனக்கு சொல்லுகிற முதலாவது கர்த்தரை நீ தேடு. காலையில் எழுந்தவனு ஏசப்பான்னு வாய் கூப்பிடணும். முழங்கால ஏசப்பாக்கு முன்னாடி நீ நின்னா இவைகள் எல்லாம் நீ ஓடுறவர், ஓடி ஓடி உழைக்கிறவர், அது ஓட்ட பையில போவாதபடிக்கு ஆண்டவர் அது உன் கையில இருந்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியா. அல்லேலூயா. அது எத்தனை ஆயிரம் கடனா இருந்தாலும், எத்தனை லட்சம் கடனா இருந்தாலும் உன் கடனை அடைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நீ என்னை சோதித்து பாருன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. உன்னால என்ன கேட்க முடியுதா? சோதித்து பார்க்க முடியுதா? எனக்கு நீ கொடுத்து பார், என்னை கூப்பிட்டு பார், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாதது உன்னை கெட்டாதுமான பெரிய காரியம். ஏசுவாமி கூட இருக்கிறாரா இல்லையா? அவர் உன் விண்ணப்பத்துக்கு பதில் தராரா இல்லையா? ஆண்டவர் உனக்கு வைத்த நியமித்த பண்டிகையை நீ உண்மையா ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பண்டிகையை ஆசரித்தார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு பிரகாரமாக, அல்லேலூயா, இந்த புதிய ஏற்பாட்டு பிரகாரமாக இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தர் அக்கினிமயமான ஒரு நாவு அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக இந்த பண்டிகை நாட்களில் யூதர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு கூடி வருவார்களாம். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறதுபடி அந்த நாளிலே எல்லாரும் அந்த பெந்த நாளுக்கு கூடி வரும்போது எல்லாரும் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த வந்த யூதர்கள் எல்லாரும் அவங்க மொழியில இந்த சீஷர்களை கர்த்தர் நிரப்பி
மகத்துவங்களை பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு பிரகாரம் இந்த பெந்தேகோஸ்து அனுபவம் எதை காட்டுகிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் நீங்கள் சரீரத்தின்படி இந்த இருக்கிற பலிகளை கர்த்தர் ஆவியின் பலியாக உன்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. பொதுவாக பழைய ஏற்பாட்டில் நம்முடைய தப்பிதங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்களை பலிகளினாலே நிவர்த்தி செய்வோம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் பலிகளினால் அல்ல, அக்கினினாலே நிவர்த்தி செய்யக்கூடிய, உன் வாழ்க்கையில் இருக்கிற இன்னும் சில சுட்டரிக்கப்பட முடியாத இன்னும் சில பாவங்கள், சில மீறுதல்களை இந்த அக்கினியானது உனக்குள்ளே அதை சுட்டரித்து வல்லமையினாலே உன்னை நிரப்ப அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. இங்க நான் 3 காரியத்தை யோசித்தேன். சரியா நான் முடிச்சிடுவேன். அல்லேலூயா. 3 காரியம் இங்க நான் உங்களை சுருக்கமாக நான் பேச விரும்புகிறேன். பெந்தேகோஸ்து நாளிலே அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். இந்த பெந்தேகோஸ்து நாளிலே ஒருமனப்பட்டார்கள். பெந்தேகோஸ்து நாளிலே ஓரிடத்துக்கு வந்தார்கள். இந்த உன்னத அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் அவர்களை நிரப்பும்படியாக 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். பெந்தேகோஸ்து நாளில் ஒன்று சேர்ந்தார்கள், பெந்தேகோஸ்து நாளில் ஒருமனப்பட்டார்கள், பெந்தேகோஸ்து நாளிலே ஓரிடத்துக்கு வந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் வரும்போது கர்த்தர் ஒரு பெரிய அசைவை, பெரிய ஒரு கிரியை அந்த இடத்துல எல்லாரும் பார்க்க வண்ணமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. கவனிங்கள், இங்கே இங்கே பேதுரு எப்படி நிற்கிறாரு? பேதுரு எப்படி நிற்கிறாரு? ஏன் 11 பேர் நிற்கிறாரு? ஏன் 11 பேரோட நிற்கிறாரு? சீக்கிரம் சொல்லுங்க. ஏன்னா அங்க யூதாஸ் மரித்து விட்டான். 11 பேரோட இங்க பேதுரு நிற்கிறாரு. நீங்கள் இந்த பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 11 பேர் ஒன்றா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? 3 பேர் தனியாக இருப்பாங்க, குழுவாக இருப்பாங்க, டீமாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற அனுபவம் வரும்போது எல்லாரும் ஒரே இடத்துல ஒருமனப்பட்டவர்களாய் 11 பேர் நிற்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது தெரியுமா? நாம் ஒன்றா இருக்கிறதை காட்டுகிறது. இன்னைக்கு எல்லாரும் கூடி இருக்கிறோம், ஆனா ஒன்னா இருக்கிறோமா? இதுதான் பெந்தேகோஸ்து அனுபவம். அல்லேலூயா. எல்லாம் கூடி இருக்கிறோம். பிரச்சனைகள் வரும்போது நாம் ஒரே சகோதரரா இருக்கிறோமா? ஒரே உறவா இருக்கிறோமா? அல்லேலூயா. பிரச்சனை வருது, தப்பே இல்லை. ஆனா பிரச்சனைங்க மத்தியில ஒரு சமாதானம் நமக்குள்ள இருக்கிறதா? அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். 11 பேரோடு கூட பேதுரு எழுந்து நின்று, நீங்கள் நினைக்கிறபடி நாங்கள் குடித்து வெறித்தவர்கள் அல்ல, 3ஆம் மணி வேளையிலே கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேலினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அங்க ஒன்று சேரும்போது ஆவியானவருடைய கிரியையை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பிரிந்து இருக்குமானால், அங்கே ஒன்று சேராமல் இருக்குமானால் ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய மாட்டார். ஒருவேளை நம்மளா நமக்காக என்ன பண்ணலாம்? ஆவியானவரை இறங்கி வாங்க, அசைவாடுங்க, எல்லாம் பேசிக்கலாம். ஆனால் ஆவியானுடைய கிரியை இருக்காது. அல்லேலூயா. ஆனால் இங்கு பாருங்க, அவர்கள் ஒன்றாக 11 பேரோட பேதுரு நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருவருக்கு ஒருவர் நம்ம எப்படியா இருக்கிறோம்? பக்கத்தில் கையை குச்சிருங்க. ஒருவருக்கு ஒருவர் நம்ம எப்படியா இருக்கணுமா? அவயங்களா இருக்கணும். ஒரு அவயத்துக்கு பலவீனம் வந்தா என்ன பண்ணும்? அந்த அவயம் என்ன பண்ணும்? பாடு பண்ணும். சிரிக்க கூடாது பக்கத்துல வந்து. அல்லேலூயா. காலில் உன் நகத்துல கொஞ்சம் என்னாச்சு பேந்துக்குன்னா என்ன பண்ணும்? கண்ணு என்ன பண்ணும்? உன்னே அழுவணும். ஐயோ, நல்லா இருந்த நகமாச்சு. அல்லேலூயா. நகமும் சதையுமா நம்ம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே என்ன பண்ண கூட அப்படி திரும்பிக்க கூடாது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர். அப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இருக்கக்கூடாது. அப்ப சீஷர்களுக்குள்ளே மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
அப்பொழுது செபதேவின் குமாரராகிய தாய் தன் குமாரனோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரத்தியாகி இவ்விரண்டு பேரிலே ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்தில் உட்கார வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. எப்படி மறு ஜென்மத்தில் யோசிச்சு பாருங்க. அப்போ இங்கே யோவானும் யாக்கோபுடைய தாயார் என்ன பண்றாங்க, மறு ஜென்மத்தில் ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்றது குறித்து பேசினுக்கிறாங்க. இதை யார் கேட்கிறா? 24ஆம் வசனத்துல 10 பேரும் கேட்கிறாங்க. அல்லேலூயா. இவ்வளோ தூரம் நானும் அந்திரேயாவும் பேதுரும் அந்திரேயாவும் முந்தி கொண்டு ஏசாமி கிட்ட யாரும் வரக்கூடாதுபடி என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே கையை வச்சுனுக்கிறோம். நீங்க வந்து என்ன பண்ணுகிறீங்க, 2 சேர் எடுத்துன்னு போலான்னு பாக்குறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இவர்களுக்குள்ளே உட்காரக்கூடிய சிந்தனை என்ன பண்ணல, விட்டு கொடுப்பு இல்லை. அல்லேலூயா. 10 பேர் என்ன பண்ணாங்களாம், எரிச்சல் அடைந்தார்கள். யோசிச்சு பாருங்க. இங்கே இந்த பெந்தேகோஸ்து அனுபவம் எதை உண்டாக்குறது, உனக்குள்ள அந்த எரிச்சலை எடுத்து போட்டு இயேசுவை போல மாற்றுகிறது. இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட எரிச்சல், மற்றவர்களை குறித்து மன கஷ்டம், மனஸ்தாபம் இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்புங்கப்பா. கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறீரே. இன்னும் அவர்களை குறித்து நான் பின்னாடி பேசக்கூடாது, முன்னாடியே நான் பேசக்கூடாது. யாரையும் நான் என்ன பண்ணக்கூடாது, வாயை திறந்தாலே என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களை குற்றப்படுத்தியே பேசக்கூடாது. ஆண்டவரே மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய சுவாபம் எனக்கு வரணும். ஆண்டவரே மற்றவருடைய பாவங்களை மறக்கக்கூடிய சுவாபங்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சீசர்களுக்குள்ள என்ன இருந்தது, எரிச்சல். நான் தான் முன்னாடி இருக்கணும், மற்றவங்களாம் பின்னாடி இருக்கணும். அல்லேலூயா. நான் தான் எல்லாத்துலயும் இருக்கணும், மற்ற பேர் யாவனும் வரக்கூடாது. இப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவர்களை இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 9:48. அவர்களை நோக்கி, இந்த சிறுபிள்ளையை என் நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் எல்லோருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்றார். அல்லேலூயா. கவனிங்க, இங்க ஒரு சிறு பிள்ளை அழைத்து, இந்த சிறு பிள்ளை போல என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். நீ இந்த சிறு பிள்ளை போல இல்லாவிட்டால் எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு. இப்ப இதை கேட்ட உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே நானும் சிறு பிள்ளை போல மாறணும். இவ்வளோ சத்தியத்தை குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி பக்கத்துல மடியில உட்கார வச்சு சீசலுக்கு சொன்னா, அடுத்த வசனம் என்னமா சொல்றாங்க? அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது யோவான், ஐயரே ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியா இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பொறுமையா ஆலோசனை கொடுத்த பிறகு அவன் சொல்றான், ஆண்டவரே இவன் நம்ம கூடவே இல்லை, நம்ம லிஸ்ட்லயே இல்லை, நம்ம கூட்டத்திலே இல்லை, இவன் என்ன பண்றான், உங்க நாமத்தினால பிசாசு ஓட்டுறான். அது தப்பு ஆண்டவரே, அது தப்பு, உங்க அனுமதி இல்லாம அவன் செய்ய தப்பு. உடனே நாங்க என்ன பண்றோம், அதுக்கு தடை போடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தான் கூட இருக்கிற கோழி குஞ்சுகளை தன் சிறகுகளால் மூடுகிறது போல சீஷர்களை புத்திமதி சொல்லிக்கொண்டே இருந்தார். எத்தனை பேர் கேட்குறோம் பக்கத்தில் உட்காந்து, பெந்தேகோஸ்து நீங்க பேசியா 11 மணிக்கு முடிச்சா நாங்கள் என்ன 2 காது மூடிக்கின்னு அப்படியே போயிடுவோம். அல்லேலூயா. பெந்தேகோஸ்து நாளிலே நாம் ஒன்றாயிருக்கும்படியாக. அல்லேலூயா. வாசியுங்கள், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்குது பாருங்க. சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சீசர்கள் பெருகின போது, ஊழியம் பெருகும் போது என்ன ஆகுது, முறுமுறுப்பு. என்ன வருது, பிரச்சனை வரும். பிரச்சனை உள்ளே வரும், பிள்ளைகள் மத்தியில வரும், பெற்றோர் மத்தியில வரும், குடும்பத்தில் வரும். அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத வீடு இல்லை. ஆனா இந்த பிரச்சனையிலிருந்து அந்த தீர்வு யார், ஆவியானவர் தாங்க கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நேத்தா முறுமுறுப்பு வருது, சீஷர்கள் இருந்தா இஸ்ரவேல்ல இருந்து முறுமுறுப்பு வருது. அல்லேலூயா, அல்லேலூயா.
எதுக்கு முறுமுறுப்பு வந்துதான்? பாஸ்டர் அவங்கள தான் விசாரிக்கிறாரு, என்ன கண்டுக்கவே மாட்டுறாரு. அல்லேலூயா. யாரோ சொல்கிறது என் காதில் விழுது, நானும் எத்தனை முறை தான் வரேன், என்னை எப்படிங்கிறேன்னு கேட்க மாட்டுறாரு. அல்லேலூயா. உனக்காக ஜெபம் பண்ணிருக்கிறேன், கேட்குறனோ இல்லையோ உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஆனால் இங்கு திட்டமாக சரியா என் பேரை சொல்லி விசாரிக்கப்படலைன்னு என்ன வந்துச்சான்? முறுமுறுப்பு வந்துச்சு. எப்போ? ஊழியம் பெருகும் போது, இட வசதி இல்லாத போது. அல்லேலூயா. ஆனா இந்த நேரத்துல அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறார்கள்? 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 12 பேரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. கவனிங்க, 12 பேர் வர்றாங்க, ஆஜராகிறாங்க. 12 பேர் ஆஜராங்க. முன்னாடி எப்படி இருந்தாங்க? 3 4 நாளா இருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒன்றாக இருக்கிறார்கள். 12 பேர் பேசுறாங்க. என்ன முடிவு எடுக்கலாம், இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம்? அல்லேலூயா. அங்க என்ன இருக்குது? அங்க ஒன்று சேர்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த கடைசி நாட்களில் பிரிவினைக்கு இடமே இருக்கக்கூடாது. நம்ம என்னது கனம் பண்ணதுல முந்திக்கொள்ள, நான் தான் தப்பு செஞ்சேனா, சரி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அல்லேலூயா. கனம் பண்ணுறதுல நீ முந்தி கொண்டினா கர்த்தர் உனக்கு ஒரு முன்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அங்கே சத்துரு எப்போ இடம் பார்த்துனே இருக்கிறோம். அல்லேலூயா. இவங்க நல்லா வளர்றாங்க, இவங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க நல்லா வர்றாங்க, எப்படியாவது ஒரு புள்ளி வைக்கணும்னு பிசாசு வச்சுருக்கிறான். அந்த புள்ளியை நீ கமாவா மாற்றி கண்டினியூ பண்ண ஆரம்பிக்க இயேசு அங்கே உலாவுறாரு. அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் வாழ்க்கையில அங்க நேபுகாத்நேச்சார் புள்ளி வச்சான். அவங்க சொன்னாங்க, எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம். கர்த்தர் உலாவுனாரா? கர்த்தர் வாசம் பண்ணாரா? அவங்க முறுமுறுக்கலங்க. 7 மடங்கு அக்கினியில போட்டா என்னாவும்? ஐயோ இவ்வளோ சூழ்நிலை, இவ்வளோ தேடுறேனே, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யலையே. முறுமுறுக்கல. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் உலாவ ஆரம்பிச்சிருவாரு. சத்துரு வெக்கப்பட்டு போனா. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே அவர்கள் சொன்னாங்க, பந்தி விசாரணை செய்து தகுதி அல்ல சொல்லிட்டு சோறு போட முட்டாங்களா? இல்லைங்க. அங்க என்ன பண்ணாங்க? 7 பேரை நியமித்தார்கள். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு சாட்சியா இருந்த 7 பேரை நியமித்து அந்த கூட்டத்தில் அனுப்புனாங்க. கர்த்தர் நல்ல சாப்பாடும் கொடுத்தாங்க. அங்க வசனத்தை போதிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிசாசு அலறி அடித்து வெளியே ஓடி வருது. 6ஆம் அதிகாரத்தில் பிசாசு என்ன பண்ணிட்டான்? பக்கத்துல இருந்து உட்கார்ந்து பர்ஸை எடுத்துட்டான். ஆனா 8ஆம் வசனத்தில் பிசாசு அலறி அடித்து வெளியே ஓடி வருகிறான். அல்லேலூயா. வாசிங்க 4ஆம் வசனம் வாசிங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் விடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். கவனிங்கள், இந்த பெந்தகோஸ்து அனுபவம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? நமக்கு ஒன்றாய் இருக்கும்படி. இந்த ஒன்றாய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பே வராது. அல்லேலூயா. என்ன பண்ணது? கேப்பே வராது. நான் ஜெபத்துக்கு வரேன், நாங்க குழுவோடு ஜெபிக்க வரேன், நீங்க வாங்க, நம்ம இந்த ஜெபத்தை கட்டி எழுப்புவோம். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபத்திலும் என்ன பண்ணாங்களாம்? உபதேசத்திலும் இடைவிடாமல் பெருகினார். கர்த்தர் என்னமா செஞ்சாரு? 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகருக்கு விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். கவனிங்க, குறைஞ்சிச்சா? ஒன்னும் குறையிலங்க. கர்த்தர் பெருக செய்தார், இடம் பெருக செய்தார், வலது இடது பக்கமாய் பெருக செய்தார். சீஷர்கள் பெருகினார்கள். அங்க எல்லாரும் சத்தியத்தை கீழ்ப்படிந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? நீ ஒன்றாயிட்டினா சத்துருவால் அங்க ஜெயிக்கவே முடியாது. அவன் எவ்வளவு பலவானா இருக்கட்டும், ஆனா கர்த்தர் ஆவியின் பலனை உனக்கு தருவார். அல்லேலூயா. இந்த குறிப்பை, இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து இந்த குறிப்பை நான் முடிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாகும் படிக்க வாசிங்க. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மிலே ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறார். இயேசு வேண்டிக் கொள்ளுகிறார். பிதாவே நான் உம்மிலும் நீர் என்னிலே இருக்கும்படி நாம் ஒன்றாயிருக்கிறது போல நம்முடைய பிள்ளைகள் ஒன்றாயிருக்கும்படி. அல்லேலூயா. கவனிங்க, பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறோம், ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணுது? ஒன்றா இருக்க மாட்டுது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்களும் நானும் ஒன்றா இருக்கும்படி நம்முடைய பிள்ளைகள் ஒன்றா இருக்கணும்ப்பா.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் நம் இயேசு ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தான் மிதிக்கப்பட்டு போகிறான். நீங்க ஒன்று சேரும்போது, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஆமென், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு ஆமென், போதும் ஒரு நாளும் விலகிடா. பிசாசு அழுது நோக்கானுக்கிறான், தலையை விரிச்சு போட்டு, தலையை விரிச்சு போட்டு அழுது நோக்கானு. ஜனங்க பார்த்தா இப்படி ஒன்று சேர்ந்துச்சே, அல்லேலூயா, இந்த கூட்டம் ஒன்று சேர்ந்துச்சு, கர்த்தரை ஆராதிக்கிறது. நீ பிசாச கோபமா திட்டின அவசியம் இல்லை, ஒன்று சேர்ந்து கர்த்தரை மகிமை பார்த்தினா உன் கை தூக்கப்பட்டா மோசேயுடைய கை ஊரும். ஆமென். அங்க 2 பேரும் கையை தூக்குறார்கள், அமலேக்கின் கீழே விழுகிறா. அல்லேலூயா. காலேப்பு ஊரும் அவருடைய கையை தூக்கும் போது அமலேக்கின் கீழே விழுகிறார். நீங்க சொல்லுவோம், உன் கை உயர்த்தப்படும் போது பிசாசு தாழ்த்தப்பட்டு போகிறார். 2வது காரியத்தை சொல்ல, பெந்தேகோஸ்தே நாளிலே ஒருமனப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 1:14. அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய ஜெபத்தில் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பாருங்க, அங்கே இவர்கள் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக ஸ்திரீகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இந்த ஒருமனம் எதை காட்டுகிறது என்றால், உங்களை என்ன செய்யாது, டைமை பார்க்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சுத்தினாலும் எங்ககிட்டயே வரீங்கய்யா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை என்ன பண்ண, ஒரு மனமாக கர்த்தர் இன்னைக்கு எனக்கு பதில் தரப்போகிறார், நிச்சயமாய் முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர் எனக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. நீ நிச்சயித்த காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போகிறார். நீ ஒரு மனதோடு நிற்கத்தக்க கர்த்தர் அங்கு ஒரு அசைவை உண்டாக்க போகிறார். மத்தேயு 18:19 டக்குன்னு வாசிங்க. மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தா என் பிதாவினால் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பதில் உண்டாக போகிறது. 2 பேர் ஒருமனப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப 2 பேர்ன்றது அந்த ஒரு மனம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அல்லேலூயா. அங்க ஒரு மனதோடு அங்க நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து உனக்கு ஒரு பதிலை தருகிறார். பரலோகத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். பரலோகத்திலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு ஒத்தாசை அனுப்ப போகிறார். அல்லேலூயா. இங்கே ஒருமனப்பட்டு அப்போஸ்தலர் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். கர்த்தர் அவருடைய கைகளில் பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிறார். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 5:12 வாசிங்க. அப்போஸ்தலர் 5:12. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும்
ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்துக்கு வந்தார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒருமனப்படாத வரைக்கும் பிசாசு அவங்கள விட்டு என்ன பண்ணல போல. அல்லேலூயா. அங்கே ஒரு வாலிபனுடைய தகப்பன் வந்து சொல்லுகிறார், என்னுடைய மகன் சிறு வயதிலே நெருப்பினாலும் தண்ணீரினாலும் பிசாசு தள்ளின போது இந்த பிடித்திருந்த பிசாசு வந்து விடுதலையாக்க சீசரிடத்துல கொண்டு வந்த அவர்களால கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. அப்ப சீசர்கள் வந்து கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவர் எங்களால கூடல? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். அல்லேலூயா. ஒருவேளை நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்ணுகிறேன், ஏன் போக மாட்டு, ஏன் விடுதலை ஆக மாட்டு? உனக்குள்ள ஒரு ஒருமனம் தேவை. அல்லேலூயா. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பலத்த கிரியை அவருடைய கைகளினாலே செய்தார். அல்லேலூயா. பாருங்க, பிசாசு ஓடலன்னு கவலைப்பட்டாங்க. இப்போ பேதுருவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். வாசியுங்கள் 15ஆம் வசனம் வாசிங்க. பிணியாளிகளை கட்டிலின் மேல் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளிலே கொண்டு வந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் கையில அடையாளம் செஞ்ச அவர்கள் நிழல் மேல படும்படி. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட அற்புதத்தை இயேசு செஞ்சாரா? செய்யல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய அற்புத அடையாளங்களை செய்வார். நேல் பட முடியுமா? நேல் படவே படாது. ஆனாலும் அவர்கள் அப்போஸ்தல காலத்தில் பெரிய அற்புதங்களை செய்யும் போது அவர்கள் நிழல் படுகிறது. பட்டு காணல் நீர் மாரிங்க. நீங்க வண்டியில போகும்போது தூரத்தில் வெயில பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கிட்ட போகும்போது அது நிழல். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிழல் பட முடியாத சூழ்நிலை விசுவாசமானது. அந்த நிழல் படுகிறதை போல விசுவாசித்து அங்கே பிணியாளிகளை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் எல்லாரையும் குணமாக்கினார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் பாருங்க. பேதையாயிருந்த பேதுருவை கொண்டு இந்த பெந்தேகோஸ்த நாள் அனுபவம் என்ன செஞ்சது தெரியுமா? நிழலை படுகிற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஏன் ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? பேதுருவை ஆண்டவர் உங்க ஆண்டவர் தானே. ஆமென். சீசர்கள் ஆண்டவர் உங்க ஆண்டவர் தானே. அவங்களுக்கு கொண்டு விசேஷமாக குத்தாரு. அதே ஆண்டவர் தானே உனக்குள்ள அந்த ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அவங்க அதை பெஸ்டா பண்றாங்க, நீ பெஸ்ட் இல்லாம வச்சிருக்கிற. அல்லேலூயா. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்க என்ன பண்ணாங்க? அங்க முறுமுறுப்பு வந்தது, பிரச்சனை வந்தது. அவங்க சொன்னாங்க, நாங்கள் இடைவிடாமல் தரித்து இருப்போம். அல்லேலூயா. அப்ப உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகத்தை நீ என்ன செய்கிற? அனல் மூட்டுகிறதே இல்லை. அல்லேலூயா. வீட்டில் கேஸ் இல்லைன்னா உடனே 10-50 கால் அடிக்கிறது. ஃபோன் எடுக்கலைன்னா போய் கேஸ் கடைக்காரனை போயிட்டு என்ன பண்ணுறது? சண்டை போயிட்டு இருக்கிற காலி சிலிண்டரை போய் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து எல்லாம் இருக்கிற நல்ல சிலிண்டர் தூக்கி வந்தது. வயிற்று சாப்பாடுக்கே, நாளைக்கு ஜீரணம் ஆகிற உணவுக்கே உனக்கு இவ்வளோ வைராக்கியமாக இருக்குமானா, ஆவில உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவியானவர் உனக்குள்ள இறங்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, 1 இல்ல 5 கேஸ் சிலிண்டரை வாங்கி வச்சுக்கிறோம். எங்க பஞ்சம் வந்துட போகுது? அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இது எரியலன்னா உன் வயிற்றுல என்ன பண்ணுது? ஐயோ கேஸ் எல்லாருக்கும் பக்கத்து வீட்டில் கடிச்சிச்சு, எனக்கு கிடைக்கலையே. அல்லேலூயா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருந்த அக்கினியை இடைவிடாமல் எரிந்து கொண்டே இருந்தார்கள். வாசிங்கள் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:6. 2 தீமோத்தேயு 1:6 சீக்கிரம் வாசிங்க. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ எழுப்பி விடும்படி உனக்கு நினைவூட்டுகிறேன். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், இன்னும் நீ தூங்கி நிற்கிற? அல்லேலூயா. உன் பாட்டிக்குள்ள உங்க அம்மாக்குள்ள இருந்த இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அன்பான தேவ ஜனமே, விளையாட்டா இருக்க வேண்டாம். உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. நீ ஆவி அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாங்க இங்க உட்கார்ந்துருப்பா, என்ன கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். இப்ப தெரியாது, அந்த சூழ்நிலை வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். நீ கர்த்தர் உன்னோட திட்டமாய் பேசி கொண்டு இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை ஆவியே இல்லை அனலை இல்லாம வந்து போகிற கூட்டமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன இருக்கணும்? உனக்குள்ள அனலாக்கி கொண்டு இருக்கணும். அந்த அனல் உன் பிள்ளைகளை தொடணும். உன் பிள்ளைங்க சொல்லணும்,
அம்மா ஜெபிக்க வைக்கிறாங்க, வேதத்தை எடுக்க சொல்றாங்க, பைபிள் வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு பேக் வாங்கி கொடுக்குறா. அந்த அனலும் பிள்ளைகளை நிரப்பி பிள்ளைகளை விளையாடாதமா பார்த்துங்கம்மா. அதுங்க விளையாட வார்த்தை ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை கொஞ்சம் பக்கத்தில் உட்கார வச்சுங்க. கவனிங்க, உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், என் சிறு வயதிலே என் தாய் அந்த அபிஷேகத்துக்குள்ள அவங்க கண்டிப்பாக நடத்தினபடினாலே கர்த்தர் வாலிபத்தில் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தரின் இருதயத்தை திறந்தார். ஆற்றின் அருகே பவுலும் மற்றவர்களும் அங்கே கூடி ஜெபம் பண்ண போகையில் அங்கே லீதியாள் என்னும் ஸ்திரீ என்ன பண்ணா, வழக்கமாக அங்க வந்து உட்கார்ந்தா. கவனிங்க, கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். நீ வழக்கமாய் தேவ சமூகத்தில் உட்காரும் போது, ஆண்டவரே நான் வழக்கமா உட்காந்துக்கிறேன், எனக்கு ஒரு ஆவி நிறைவு தாங்கப்பா, நான் அந்நிய பாஷை பேசணும்ப்பா, நான் உங்களோட பேசப்பா, என்ன கேட்டு இருக்கிறீங்க. உங்க பாஷையை பேசி உங்களுக்குள்ள நீங்க மகிழ்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் ரகசியத்தை பேச உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். நீங்க சொல்றீங்க நான் அபிஷேகம் பெற்றேன், 2 வார்த்தை பேசிக்கின்னு அதே நிலையில குழந்தை போல இருக்கிறியே. கர்த்தர் உன்னை வளரும்படியாக உன்னை அழைக்கிறார். இனி நீ குழந்தைய எவ்வளவு நாள் தான் பாலை குடிச்சுன்னு இருப்ப? பாலை குடிச்சு இருக்கிற உனக்கு உபத்திரம் வரும்போது உனக்கு சகிக்க முடியாது. அப்ப நீ சொல்ற எனக்கு வாழ பிடிக்கல, நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்றியே, அதுதான் நீ பாலையாம் குடிக்கிற. புருஷனுக்கு ஏற்ற நல்ல சத்துள்ள ஆகாரத்தை ஆவியில நிறைந்து சாப்பிடு. சாவுக்கு ஏதுவானது ஒன்று உன்னை தொடுவதில்லை. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய மகிமையை நான் விவரிப்பேன். தேவ சமூகத்தில் வளராம இருந்தினா, உனக்கு வருகிற உபத்திரத்தில் போராட்டத்தில் சொல்ற எனக்கு வாழ பிடிக்கல, மாய்ச்சிக்கலான்னு விரும்புற, பிள்ளைங்க இருக்குது, கனவு இருக்குது, உறவு இருக்குது, சபை இருக்குது, எல்லாமே சத்துரு மறைச்சிருவான். அதுக்கு தான் சொல்ற குழந்தையா இன்னும் இருக்காத, தேவ சமூகத்தில் பலன் அடையணும். இயேசு 12 வயசுல ஆவியின் பலன் அடைந்து கிருபையினாலும் ஞானத்திலாம் நிறைந்தவராய் ஆலயத்துக்கு போனார். 12 வயசுல அவர் ஆவியின் பலத்தை பெற்றார். இன்னும் அபிஷேகம் பெறாம யாரா இருக்கிறீங்களா? ஒருவேளை இன்னும் நீ காலத்தாமதிக்க வேண்டாம். நான் சொல்றேன், உனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கலாம், கர்த்தர் கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு. ஆனா ஆவியின் பலன் இல்லை என்றால் கர்த்தருடைய ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கும். அல்லேலூயா. உனக்குள்ள இந்த சரீரம் நீ இன்னும் பலனா இருக்கணும்னா, எல்லாத்தையும் சமாளிச்சு நீ மேற்கொண்டு நீ ஆண்டவருக்கு புது சிருஷ்டியா மாறணும்னா ஆவியின் பலன் தேவை. இயேசுவை 600 பேர் சேர்ந்து அடிக்கிறான், கொஞ்சம் கூட மசரல. ஆண்டவர் அசராம என்ன பண்றாரு? சத்தியத்துல உறுதியா இருக்கிறார். காரி தூப்புறான். எவ்வளவு கூட இருந்த பேதுரு மறுதலிக்கிறான், கொஞ்சம் கூட அசரல. அன்பான தேவ பிள்ளையே, கிறிஸ்து ஜெயித்தார், நீங்களும் நானும் ஜெயிக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்து அனுபவம் எதை காட்டுகிறது? இந்த இடத்துல வந்து நீ மாம்சத்துக்கு வெளியே இருக்கக்கூடாது, நீ ஆவியில வெளியே வரணும். பூட்டின அறைக்குள்ளே உள்ள இருந்தாங்க, அப்படியே பயந்து இருந்தாங்க. ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். நீ எவ்வளவு காலம் இன்னும் குழந்தைய போல இருப்ப, எவ்வளவு மாம்சத்துல இன்னும் வீட்டுக்குள்ள ஒடுங்கி இருப்ப, நீ ஆவியின் பலன் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், இங்க ஆவியின் பலன் அடைந்து இவர்கள் என்ன பண்றாங்க? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்கள். ஒரு வசனத்தை சொல்லி இந்த குறிப்பை நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லோருவற்றையும் ஜனங்களுக்கு கவனிங்கள். அவர்களை பாருங்க, பத்திரமாய் பூட்டி வைத்து, திறக்க கூடாதபடிக்கு ஒரு பூட்டு போட்டு வைத்து அவர்களை வைத்திருந்தார்கள். தூதன் சாதாரணமா வந்து கதவை திறந்து, நீங்க போய் தேவாலயத்தில் இந்த ஜீவ வார்த்தையை சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் அங்க அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. இங்க ஆசாரியர்கள் தூதனை இங்க சேவகன் அனுப்பி அவர்களை கொண்டு வாங்க சொல்றாங்க. சேவகன் சொல்றாங்க, நாங்க பத்திரமா பூட்டி வச்சுக்கிறோம், சாவி எங்க கிட்ட இருக்குது. அல்லேலூயா. வாசியுங்கள். நீங்கள் 23ஆம் வசனம் வாசிங்க. சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டி இருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்தபோது உள்ளே ஒருவரையும் காணேன் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியரும் கேட்டபோது இது என்னமாய் முடியுமோ என்று அவளை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். அல்லேலூயா. பூட்டி இருக்குதுங்க, சாவி கையில இருக்குது, ஆனா உள்ள இல்லைங்க.
கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி கர்த்தர் திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி கர்த்தர் பூட்டுகிறவருமான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய ஆசீர்வாதத்தை பூட்ட நினைக்கிறவனை கர்த்தர் பூட்டி இருந்தாலும் கதவை தானா திறந்திருக்கும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பூட்டப்பட்டு இருக்கிற கதவுகளை கர்த்தர் திறக்குகிறார். உன்னுடைய ஆசீர்வாதத்தை பூட்டி இருக்கிற கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முடித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆராதிக்கிற தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்கிறது. அல்லேலூயா. அவங்க கலக்க அடைந்தாங்களாம். ஐயோ, இதுக்கு மேலே இவங்க கிட்ட மோத முடியாது. கர்த்தர் ஒருமனப்படும்போது, ஒன்றல்ல இரண்டாவது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இரும்பு கதவுகள் தானா திறக்குது. நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உன் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் வேலையில கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். மூன்றாவது காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளிலே ஓரிடத்துக்கு வந்தார்கள். அப்போஸ்தலர் 1:13 அவர்கள் அந்த வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அல்லேலூயா. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டிலே போதுமா? மேல் வீட்டில் ஏறினார்கள். 15ஆம் வசனம் வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடி இருந்தபோது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, கவனிங்கள், மேல் வீட்டில் வந்து ஏறினார்கள். அந்த இடத்துல 120 பேர் கூடி இருந்தார்கள். கவனிங்கள், அப்போ அந்த கூடி இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம். நான் சொல்றேன், நீங்க இந்த இடத்துல கூடி இருக்கிற இடம் முக்கியமான இடம். கர்த்தர் உலாவுகிற இடம். நீ ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள நீங்க கூடி வரீங்க, நான் சொல்றேன், உன் தேவைகள், உன் எதிர்பார்ப்புகள், உன் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியமாலும் இந்த மேலறையில் நீ வரும்போது கர்த்தர் உன் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இடம் ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. முச்செடி நடுவில் அங்க அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. மோசே பார்க்கிறாரு. எங்கிருந்து பார்க்கிறாரு? கீழேருந்து பார்க்கிறாரு. பார்க்க அவருடைய இருதயம் துடிக்குது. இவ்வளோ எரிந்து கொண்டு இருக்க காட்சி கிட்ட போறாரு. கிட்ட போனோன்னு சத்தம் வருது. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. உன் பாதரட்சைகளை கழட்டி போடு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எவ்வளவு கிட்ட வரீங்களோ கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போறீங்க. கர்த்தர் உன்னோடு பேச போகிறா. உன் வாழ்க்கையோட பேச போகிறா. உன் குடும்பத்தோட பேச போகிறா. உன் ஊழிய காரியத்தை உன்னோட பேச போகிறா. உன் திருமண காரியத்தை உன்னோட பேச போகிறா. உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய நன்மையை உன்னை குறித்து பேச போகிறா. ஆண்டவர் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? 6 லட்சம் பேர்கிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை ஆண்டவர். ஆனா மோசே கிட்ட பேசுறதுதான் கர்த்தர் ஆவலா இருந்தார். அவனிடத்துல நம்ம முகமுகமா பேசுவோம்பா. ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது ஆண்டவர் உங்ககிட்ட பேச ரெடியா இருக்கிறாரு. 3 மணிக்கு எழுந்து பேச ரெடியா இருக்கிறாரு. 4 மணிக்கு எழுந்து பேச ரெடியா இருக்கிறாரு. நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சாமுவேல் இங்கே சவுல் இங்கே கழுதைக்காக தேடி வரான். தேடி வரும்போது கர்த்தர் சாமுவேல் இடத்துல காதுல சொல்றாராம், நேத்து ஒரு பீஸ் எடுத்து வைக்க சொன்னல, நான் ராஜாவா மாற்ற போகிறேன், வந்துகிற இவன் தான், இவனை மேடையில நிமித்தி நான் சொல்ல வேண்டியதை நீ அவனுக்கு சொல்லு. 98 வயசுங்க. கர்த்தர் பேச விருப்பம் இல்லைங்க. நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன் காதோடு பேசுவார், உன் பிள்ளைகளோடு பேசுவார், சொப்பனத்துல பேசுவார், தரிசனத்துல பேசுவார். நீ கர்த்தருக்கு பிரியமா இங்க உட்கார்ந்து இருந்தீனா, உன் நினைவு வேற இடத்துல இருந்தா கர்த்தர் உன்னை பேச மாட்டாரு. சாமுவேல் கதவின் நிலை அருகே படுத்து கொண்டிருந்தாங்க. அம்மா வருஷத்துக்கு ஒரு முறை சட்டை தைச்சு எடுத்துன்னு வருவாங்க. அம்மாவை நினைக்கல, அப்பாவை நினைக்கல. அப்பா பரலோகத்தின் அப்பாவை. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடல் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடல் இங்குதானே. ஆடுவோம் பாடுவோம், ஆடுவோம் பாடுவோம், அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையிலா, அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையிலா, பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. அல்லேலூயா.
அப்பா தான் உனக்கு ஒரு கன்னத்துல முத்தம் கொடுப்பாரு. அல்லேலூயா. உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பாரு. இளைய குமார் அப்பா வீட்டுக்கு போயிட்டான். எப்படி ஆயிடுச்சு? அழுக்கு வஸ்திரம். சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை? சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. பசங்க சாப்பாடா இப்போ சாப்பிடுது? கேஎஃப்சி கேட்குது. அப்புறம் என்ன கேட்குது? எனக்கு வாயில் நுழையில மாற்றுப்பாரு. இதெல்லாம் கேட்குது. ஆனால் அப்பா என்ன பண்ணாரு? ஆடு அரிச்சு மட்டன் பிரியாணி கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்பா வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீ வீட்டுக்கு போகும்போது இங்கே போகும்போது என்ன கொடுக்க போறாரு? தருவாரா? விசுவாசிங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. அப்பாவை ஆராதிச்சு போனா பெஸ்டா உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. இங்கே நம்ம ஆராதிக்கிற ஒரு இடம் தகுதி. இங்க பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு சீசரு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, பஸ்காவை ஆசரிக்கு என்ன இடத்துல ஆயத்தம் பண்ண போகிறீர்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நகரத்துக்கு எதிரே போங்கள், தண்ணீர் சுமந்து கொண்டு ஒருத்தன் வருவான், அவன் பின்னாடி போங்க. இங்கே ஆண்டவர் கேட்கிறாரு, பஸ்காவை ஆசரிக்கு ஒரு தகுதியான இடம் எங்கே? நான் சொல்லுவேன், கர்த்தரை ஆசாரிக்கிற பெந்தேகோஸ்து நாளிலே ஆவியானவர் உண்மையில் இறங்க வேண்டும் என்றால் உன்னுடைய இடம் தகுதியா மாறணும். இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த ஆலயம் தகுதியா மாறிட்டா கர்த்தர் உனக்குள்ள வாசம் பண்ணுவார். ஆண்டவர் உனக்குள்ள உலாவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உலாவுறாரா? ஆண்டவர் பேசுறாரா? ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த மேல் வீடு எதை காட்டுகிறது? ஆயத்தமாக்கப்பட்ட வீடு. ஆயத்தமாக்க வீட்டுன்னா எப்படி இருக்குது? காலையில் எழுந்த உடனே பெட்ஷீட் ஒரு பக்கம் போட்டுட்டு, ஆமென், பெட்டு ஒரு கோணத்தில் இருக்கும், தல்காணி ஒரு கோணத்தில் இருக்கும். இப்படியே வந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோமா? பக்கத்தில் கையை குத்தி சொல்லுங்க, நான் அப்படியே தான் ஆராதிக்க எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சு தான் வந்துக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த மேலறை ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு தகுதியான வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தகுதியான வீட்டுக்குள்ளே கர்த்தர் உன்னுடைய தேவனுடைய வீடா மாறணும்னா தேவனுடைய வார்த்தை உன்னோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 28:17. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உன்னை தகுதியாய் மாற்றுவார்னால், உன்னுடைய இடம் தகுதியா மாறினா இது தேவனுடைய வீடாய் மாறும். இந்த தேவனுடைய வீடா மாறினா கர்த்தர் என்ன செய்வார்? 20ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழிகளை என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து போதுமா. கவனிங்க, ஆண்டவருடைய வீடா மாறினா நீ போக வேண்டிய எல்லா பிரயாணத்தையும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். உடுக்க உனக்கு வஸ்திரத்தை கொடுப்பார். எல்லா தேவையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. யோசேப்பு சிறையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீ தேவனுடைய வீடா உங்க வீடு இருக்கணும், தகுதியா இருக்கணும். அப்போ ஆண்டவர் அந்த வீட்டில் உலாவார்னா உன் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளோட போக்குவரத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்க ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். நீ போயிட்டு சுகத்தோட வருவ, வரும்போது சமாதானத்தோடு திரும்பி வருவ. அல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, கொஞ்சம் வருமானத்தை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து மீதெடுக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களுடைய இடம் எப்படி இருக்கணுமா? தகுதியான இடமாய் மாற வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற 1ஆம் வசனத்தை வாசிங்க. நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம், அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அந்த வீடு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. உங்க வீடு எப்படி இருக்கணுமா? நீங்க ஒரு ஆள் பரிசுத்த ஆவியில, உங்க பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். நீங்க சொல்லணும், ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் குடும்பம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு வீடாய் மாறணும். ஆண்டவரே, எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி. பெந்தேகோஸ்து நாளிலே ஒன்று சேர்ந்தார்கள், ஒருமனப்பட்டார்கள், ஓரிடத்தில் வந்தார்கள். அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் தேவனுக்குரிய அந்நிய பாஷை பேசி
தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். இன்னைக்கு உன் வாயை திறந்த மகத்துவங்களை நீ பேசு. நீ தடை செய்யாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கிறது. உனக்கு அடக்கி கொள்ளாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தேவனுடைய வார்த்தையை பேசு. பேச பேச உனக்குண்டான போராட்டம், பலவீனங்கள், சோர்வுகள், சத்துரு கொண்டு வர எல்லா பின்மாற்றங்கள், கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஷபாலா துராபா கராபா. இன்னும் நீ மாம்சத்தில் இருந்தது போதும். நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும். குழந்தையா இருந்தது போதும். நீ புருஷனாய் ஸ்திரீயாய் மாற வேண்டும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆவியில் அனலாய் எங்கள் சபை வளரும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.